ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் பாட்டு பாடி நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெத்தி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாலை வேலை நல்லவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல நேரத்துக்காக ஸ்லாக்கியத்துக்கு பாக்கியத்துக்கு கிருபைக்கும் நன்றி 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 தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதியாதி தூயவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில் ஆண்டவரே எத்தனையோ பேருக்குள்ளாக ஸ்லாக்கியத்தின் பாக்கியத்தின் கிருபை கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே சப்பா ஏதோ நோக்கத்தோடு எங்களை தேர்ந்தெடுத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே உரிமை கொடுத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேர் சொல்லி அழைத்தவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வத்தை ஆளுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்
ஹalleluya ஆண்டவரே. ஏசப்பா ஹalleluya ஆண்டவரே, உம்மை துதிப்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya உயிருள்ள நாள் வரை ஆண்டவரே உம்மையே தேடணும், உம்மையே போற்றணும், உம்மையே புகழணும் ஆண்டவரே, உம்மையே துதிக்கணும் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே, இந்த ஜீவன் எங்களை விட்டு போகிற வரை தேவனோடு ஐக்கியமாக இருந்து தேவனுக்கே ஊழியம் செய்து ஆண்டவரே தேவனையே பின்பற்ற தேவன் ஆண்டவரே எங்கள் கூட ஆண்டவரே உம்மோடு நாங்கள் எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டிருக்கிற அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீங்க எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் கூட இருந்து ஆண்டவரே சப்பா ஒவ்வொருத்தவங்களையும் ஆண்டவரே சப்பா நீங்க எழுப்புங்க ஆண்டவரே சப்பா உடைய சமூகத்தில் நிற்கிற எங்களை ஆண்டவரே உற்சாகத்தோடு எழுப்புங்க. ஹalleluya உம்மை துதிக்க எங்களுக்கு நல்ல ஆண்டவரே சப்பா உற்சாகத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட இருந்து ஆண்டவரே சப்பா தொடக்கமும் முடிவுமா இருந்து நீங்க ஆண்டவரே எங்க கூட செயல்படுங்க. ஹalleluya அல்பாவும் மிகவும் மாணவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பன் கூட இருந்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இருக்கிற இடங்கள்ல தேவனை நோக்கி நம்ம நன்றி சொல்லுவோம். ஹalleluya ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த ஆண்டவரே எண்ண முடியாத எல்லா நன்மைகளுக்காக நன்றி 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 ஏசப்பா. ஒரு மனதோடு கூட இந்த மாலை வேளையில நாங்கள் நிற்கும்படி கர்த்தருடைய தேவ சமூகத்திலே ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்திலே அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஹalleluya ராஜா ஆண்டவரே, பரலோகத்திலே ஆண்டவரே 4 ஜீவன்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. 24 மூப்பர்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான தேவதூதர்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறாங்க ராஜா ஆண்டவரே. அதையெல்லாம் காட்டிலும் சிறுமையும் எளிமையுமான எங்களுடைய துதிகளில் பிரியப்படுகிறேன் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். என்னுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளில் நீ பிரியப்படுகிறவரா இருக்கிறீரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லுகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் அநேக ஸ்தோத்திர பலிகளை சொல்லி ஆண்டவரே அப்பா உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தரைகளுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உடைய கிருபையா இருக்கிறது. நாங்கள் ஜீவனோடு இருக்கிறதும் உடைய கிருபையா இருக்கிறது. நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே தேவனை தேட ஆண்டவரே அப்பா நீ கொடுத்த சுத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எவ்வளவு மேலான ஆண்டவரே கிருபைகளை வைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்க கொடுத்தீங்களோ அதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. எதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வேண்டான்னு எடுத்து அப்புறப்படுத்தி போட்டீங்களோ அதுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி 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 நன்றி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் சர்வ வல்லவர் அப்பா. நீர் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே ராஜாதி ராஜா ஆண்டவரே. நீர் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம். வானத்தின் கீழெங்கோ பூமியின் மேலெங்கோ உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளைப்பட இல்ல ராஜா ஆண்டவரே. உம்முடைய நாமமே எல்லாவற்றிற்கும் மேலானது. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்கிற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல் ஷடாய் உமக்கு ஸ்தோத்திரம் எல் ஷடாய் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷமா உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹா உம்மை துதிக்கிறோம். யெகோவா எலோகே உம்மை துதிக்கிறோம். எலோகி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஷதுரியா கரபரவா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிற இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்புங்க. தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆட்கொண்டு நடத்துங்க. நாங்கள் வெறுமையை ஒரு நிமிஷம் கூட காணாத படிக்கு ஆவியானவருடைய ஆளுகை ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள தொடர கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறீங்க எல்லா தவறுகள் தப்பினங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் துணிகரங்கள் நிர்விசாரங்களை ஒரு விசையா என்னுடைய ரத்தத்தினாலே கழுவி அப்பா எங்களை மன்னித்து ஆண்டவரே உடைய இயேசுவினாலே எங்களை சுத்திகரித்து எங்களை நடத்துகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. ஆதியும் அந்தமும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தொடக்கமும் முடிவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அல்பாவும் மேகவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்.
உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் ஆமென். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஆண்டவரே, அப்பா, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உலாவும் ராஜா, எங்களோடு நீர் வாசம் பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். பெரியவரே, உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் நன்றி செலுத்துறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிக்க, முழு சிந்தையோடு உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நீர் அப்படியாய் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ செய்ததெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி
காத்தையும் பார்க்கல, மழையும் பார்க்கல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனா வாய்க்கால்களை நிரப்ப செய்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து ஆசீர்வாதங்களை கட்டமைத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை ஆண்டவரே காக்கிறது போல ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு விலகாம எங்களோடு இருந்து எங்களை நடத்தின தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். தகப்பனை போல எங்களை தேற்றினீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. ஒரு தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என்னே அன்பு வைத்தீர், நான் உமக்காக எதையும் செய்வேன். என்னே அன்பு வைத்தீர், நான் உமக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. உம்மேலே அன்பு வைத்தேன், நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மேலே அன்பு வைத்தேன், நான் உமக்காக எதையும் செய்வேன். எந்தன் கால்கள் இடறும் போது விழுந்திட மாட்டேன். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். எந்தன் கால்கள் இடறும் போது விழுந்திட மாட்டேன். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. உம்மேலே அன்பு வைத்தேன், நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மேலே அன்பு வைத்தேன், நான் உமக்காக எதையும் செய்வேன். தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. ஆமென் ஆண்டவரே. சோதர ராஜா, ஒரு தாயை போல எங்க மேல அன்பு வைத்தீங்க, தகப்பனை போல எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உங்களை போல ஆண்டவரே ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல தகப்பனாய் ஆண்டவரே அப்பா யாரும் இருக்க முடியாது ராஜா. ஆண்டவரே அப்படியான வேலையில நாங்க நொந்து போய் இருக்கிற வேலையிலலாம் ஆண்டவரே
மனுஷர்களால் கைவிடப்பட்ட நேரத்திலலாம் என்ன செய்வோமோ நாங்கள் கலங்கி ஆண்டவரே நிற்கிற நேரத்திலலாம் தேவ கரம் ஆண்டவரே எங்களை தாங்கினதே. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய கரம், துளையிடப்பட்ட கரம் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து ஆண்டவரே உம்மட்டை எங்களை நடத்தினீரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறதுனாலதான் ஆண்டவரே எல்லாவற்றும் தாங்குகிற பலன் எங்களுக்கு உண்டு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே.
சொன்னவங்கெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் வைராக்கியமா உங்களுக்குள்ள நாங்கள் இருக்கும்படி ஆண்டவரே கிருபை பாராட்டினீங்க. அந்த மனுஷர் முகங்களுக்கெல்லாம் நாங்கள் வெட்கப்படாதபடி கர்த்தருடைய தலையை உயர பண்ணினீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்டதின் மித்தமா நாங்கள் பெற்றோர்களால நாங்கள் ஒதுக்கப்பட்டோம் ஆண்டவரே, பந்துக்களால நாங்கள் ஒதுக்கப்பட்டோம், நண்பர்களால் ஒதுக்கப்பட்டோம். எங்களை நேசிச்சோன்னு சொன்னவங்க யாருமே ஆண்டவரே எங்க கூட இல்ல ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே எல்லா நேரத்திலையும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தவர் நீர் ஒருவரே அப்பா, ஒருவரே ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, உண்மையான இயேசுவை நாங்கள் காணும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்க. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு நல்ல பகுதியே ஆண்டவரே உண்மை நாங்கள் அறிந்து கொண்டு உமக்காக நாங்கள் நிற்கிறது மாத்திரம்தான் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரே வீடு காரு ஆண்டவரே சொத்து பணம் நாங்கள் ஓடிட்டு இருந்தோம் ஆண்டவரே. அதெல்லாம் உண்மையான வாழ்க்கையில அதெல்லாம் மாய ஆண்டவரே. நீங்க சொல்லிருக்கீங்க உலகத்தில் உள்ளவைகளில் பிரியப்படாதீங்க, அதெல்லாம் மாய மாய மாயன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா அந்த மாயத்திலையும் கர்த்தரைகளை தேடி வந்தீரு. நாங்க ஆண்டவரே அப்பாவுடைய கரத்தை பற்றும்படி உடைய வல்லமுள்ள கரத்தை எங்கள் கிட்ட நீட்டினீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்க ஆண்டவரே தடுமாறி நிக்கிற நேரத்துலதான் ஆண்டவரே உங்களுடைய கரம் ஆண்டவரே சடுதியாய் வந்து எங்களை பிடித்ததுக்காக நன்றி செலுத்துறோம். நாங்க கீழே விடாதபடி எங்களை காத்தீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. எத்தனையோ ஆண்டவரே உங்களுடைய அதிசயங்களை நாங்க வேதத்துல படிச்சிருந்தோம். ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது முறுமுறுத்திருக்கிறோம். உங்களுடைய தேவைகள் நிறைவேறாத பொழுது ஏசுவேன்னு உங்களை கேள்வி கேட்டிருக்கோம். அதெல்லாவற்றும் ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா நீங்க 1 யோவான் 1:7 எழுதியிருக்கிறது போல ஆண்டவரே நீங்க பரிசுத்தரா இருக்கிறீங்க. உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது ராஜா ஆண்டவரே. அப்பா அந்த அன்பு ஆண்டவரே எங்களுக்குள்ள காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய உயிரையே கொடுத்திருக்கிறீர், உங்களுடைய வெளியேறப்பட்ட திரு ரத்தத்தை சிந்திருக்கிறீர் ராஜா. அதை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாங்கள் நினைத்து செயல்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்னீரே. அப்பா என்னுடைய வாழ்க்கையில நீங்க இல்லைன்னா நாங்க எந்த கனியை கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர கொடியாக எங்களை ஓடி இணைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கனி கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர எங்களை தலை உயர பண்ணின தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தன் மனோன்னத தேவன், பரமெங்கும் விளங்கும் மனுஷன், சொர்க்கீய சைரங்கள் வாழ்த்தி ஸ்துதிக்கும் ஸ்லோகநாத நமசியா. Praise God, hallelujah. நம்மளை கண்மணி போல காத்த தேவனுக்கு நாம் துதித்த அந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ இன்னும் அடுத்ததாக நம் மத்தியிலே வந்திருக்கிறோம் என்னுடைய நண்பன் பாஸ்டர். ஆன் பண்ணுங்க. Praise God. Hallelujah. Thank you Jesus. ஆராதனை வேலையை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக தேவனுக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோம். Hallelujah Jesus. Thank you. தொடர்ந்து நம்ம தேவ செய்தியை என்னுடைய நண்பன் பாஸ்டர் டேவிட் பாபு 17 வருஷம் கழித்து நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான ஒரு
அடுத்த ஒரு கட்டத்தில் எங்களை வந்து கொண்டு போகிறதுக்கு தேவன் எங்களை தகுதிப்படுத்தி ஏதோ ஒரு முகாந்திரத்தோடு எங்களை இணைத்து தேவன் வந்து எங்களை சந்திக்க போன வாரம் கிருபை செய்தார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வேளையில் கூட நம்ம பாஸ்டர் டேவிட் பாபுவை தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரை அழைக்கிறோம். உற்சாகத்தோடு அவரை எல்லாரும் கரங்குப்பி கரம் தட்டி அவரை எல்லோரையும் வரவேற்போம். தேங்க்யூ. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம். அந்த அன்பை கிடைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, மறுபடியுமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் காத்து இருந்து கர்த்தாவே உம்மை நோக்கி ஆண்டவரே பாடல் பாடவும் ஆண்டவரே அநேக காரியங்கள் பேசும் கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி. என் தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவரே சப்பா, அடியனை மறைத்து கர்த்தர் நீர் பேசுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாம்சத்தில் எதுவும் பேசாதபடிக்கு கர்த்தாவே என்னை நீர் மறைத்து கர்த்தர் நீர் பேசுமாறு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஆண்டவரே சுயத்திலும் மாம்சத்திலும் எந்த ஒரு வார்த்தையும் வராதபடிக்கு என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்படைக்கிறேன். கர்த்தாவே ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தங்களுடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் இருக்கிற ஆண்டவரே எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே சிந்தனைகள் சிதறா அடிக்காதபடிக்கு சத்ருவானவன் அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தாவே எந்த ஒரு வேறு ஒரு எண்ணத்தை கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க அவருடைய காதுகளையும் இருதயங்களையும் திறந்தருளுமாறு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஆண்டவரே சப்பா, மண்ணான மனிதன் என்னையும் ஆண்டவரே எடுத்து கர்த்தாவே நீர் இந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறீர், அதற்காக நன்றி. என்ன நோக்கத்திற்காக எங்களை கொண்டு வந்தீர் என்று எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் கர்த்தர் இந்த இடத்தில் கர்த்தாவே அசைவாடுகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆளுகையும் கர்த்தருடைய பிரசன்னமும் உணரத்தக்கதான கிருபை நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, மீதியுள்ள நேரங்களை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தாவே நீர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு நான் மதியானம் போயிட்டு ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தேன். அதாவது ரொம்ப லேட்டாக தான் போய் பிரசங்கம் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போனேன். பட் ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் பேசினார்னா ஆக்சுவலாக அவர் வெளிப்படுத்தினார். தேவன் பேசினதையும் வெளிப்படுத்தினதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அது என்னன்னா, நம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், நம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்ம எதற்காக தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் என்ன நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியணும். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நம்ம அந்த சிலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள நம்ம சிலர். ஏன்னா நம்ம சிலரா இருக்கிறதுனால சிலரா இருக்கிறோம். பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இடம் ரொம்ப வலியத்தக்கதான கிருபையை தேவன் கொடுப்பார். அநேக இடங்களிலிருந்து மக்கள் வருவாங்க, நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இன்னும் கிறிஸ்தவர்களை அல்லாதவர்களை கொண்டு வருமாறு ஜெபிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் சுவிசேஷம் தேவை. ஏன்னா சுவிசேஷத்தை அறிந்தவர்கள் தேவனை தூரமாய்
வச்சிருக்காங்க. தேவன் வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொன்னாங்க. ஆனா இவங்க எப்படின்னா ஆப்போசிட், அதாவது தேவனை பின்னாடி வச்சுட்டு முதலாவது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுவோம், தேவனை பின்னாடி தேடிப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பிற மதத்தினர் அவர்கள் ஆண்டவரை தேடும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் தேவன் வந்து அவங்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுவாங்க. அதுக்கு ஒரு சாட்சி சலீம். நீங்க எல்லாரும் இப்படி பார்க்கும் பொழுது சிம்சோனை குறித்து நாம் பார்க்கணும். சிம்சோன் யாரு, அவர் எப்படிப்பட்ட? சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள்ல ஃபர்ஸ்ட் வேர்ஸ் படிப்போமே, 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாராச்சும் ஒருத்தர் படிக்கணும், தமிழ்ல படிக்கணும். ஸ்தோத்திரம். 13:1. யார் கையில ஒப்பு கொடுத்தாரு? பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. யார? இஸ்ரவேல் ஜனங்களை. அது ஏன் ஒப்பு கொடுத்தாருன்னா, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தது நிமித்தம் தேவனுடைய கட்டளைகளை மீறி மோசேயும் யோசுவாவும் கற்றுக் கொடுத்த காரியங்களை மறந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறிந்தவர்கள், தேவன் யார் என்று தெரியும். அப்படி இருந்துமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனை மறுதளிச்சது நிமித்தம் தேவன் என்ன பண்ணிட்டாரு? முதல்ல சொல்லிட்டாரு, அதாவது நீங்க என்ன கீழ்ப்படிஞ்சு போலன்னா பிற ஜாதி மக்களிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா 40 வருஷம் என்ன பண்ணிட்டாரு? பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. கீழே படிங்களேன், 5ஆவது வசனத்தை படிங்களேன், 13:5. யாரு? ஒரு குழந்தைய நீ பெறுவாய், அந்த குழந்தை யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இரட்சகராய் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு தூதர் வந்து சொல்றாங்க. ஆனா இங்க நடந்தது என்ன? சிம்சோன் வாழ்க்கையில நடந்தது என்ன? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தேவன் தெரிந்து கொண்டார். சிம்சோனை தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொண்டார். எதற்காக? இந்த பெலிஸ்தியர் மக்கள்கிட்ட இருந்து 40 வருஷம் நீ வந்து என்னவாயிட்ட? அடிமையா இருந்துட்ட. 40 வருஷம் அளவு நீ என்னை விட்டு பிரிஞ்சு இருந்துட்ட. ஆனா இதுக்கு மேல உன்னை துன்பப்படுத்துறவங்கள நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்? உன்னுடைய வயிற்றுல ஒரு பையனை வர வைக்கிறேன். அவன் எப்படி இருக்கணும்னா, அவனுடைய தலைய முடிய வெட்டக்கூடாது, அவன் முடிய வெட்டக்கூடாது, அவன் ஒரு நசரேனா இருக்கணும்னு சொல்லி. நசரேன் என்றால் என்னன்னா, அவங்க கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். தேவனோட இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, விபச்சாரம், வேசித்தனம் எதுவும் செய்யக்கூடாது, ஆலயத்துல காத்திருக்கணும், தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனா இருக்கிறான் சிம்சோன். அப்படிதான் வளர வேண்டியதா இருக்கு. 13:24 படிங்களேன், 13:24. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதிக்கிறாரு? தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதன் யாரு? சிம்சோன். அவனுக்கு ஒரு பேரையும் கொடுக்கிறாரு, சிம்சோன். அவன் தன் தாயின் கர்ப்பத்திலேயே சொல்லி ஒரு ரட்சகன் வருவான், இப்படிதான் இருக்கணும், எல்லா கைடன்ஸும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அந்த பையன் பிறக்கிறான். ஆனா அந்த பையன் பிறந்த பொழுது தேவன் என்ன பண்றாரு? அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி? அவனை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொருத்தரையும். இப்ப என்னால மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும்,
அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். இங்க சிம்சோனோட காரியம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக தான் சிம்சோனை படைக்கிறாரு, தேவன் உருவாக்குறாரு, உண்டாக்குறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? அவனுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஆதி நாட்கள்ல இருந்து தேவனோடு நான் கூட இருக்கிறேன், தேவனோடு நான் போறேன், தேவனோடு வரேன், எல்லாமே பண்றான். ஆனா தேவன் மேல அவனுக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது. தேவனோடு அவன் சார்ந்து இல்ல. அவன் என்னதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தாலும் தேவனோடு அவன் இல்ல. காரணம் என்னன்னா அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா இப்படி சும்மா கற்பனை பண்ணி பார்க்கல. இப்போ உலகப்பிரமான காரியங்கள் செய்கிற பசங்களுக்கும் ஒரு பாஸ்டர் பையனுக்கும் வித்தியாசம் இருக்கும், நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், இது தப்பு, செய்யாது, அங்க போக கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அங்க போக கூடாது, சினிமாவுக்கு போக கூடாது. ஆனா இந்த பையனுடைய வாழ்க்கை, அவன் கூட இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க, உலகப்பிரமாணமான காரியங்களை செஞ்சுட்டு இந்த உலகத்தோடு சேர்ந்து நடக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பையனுக்கு நான் ஏன் அதை அனுபவிக்க கூடாது, நான் ஏன் போக கூடாது. சிம்சோனோட காரியமும் அதே மாதிரி தான். அவன் அப்படிதான் வளர்க்க வேண்டும். எதுக்காக? இஸ்ரவேலை மீட்டெடுக்கிறதுக்காக தான் சிம்சோனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா இங்க சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 14:3 படிக்கல. 14:3 நீ நியாயாதிபதிகள் 14:3. ஓகே, அவனுடைய கண்ணுக்கு அவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறா? பிரியமானவளா இருக்கா. கண்ணை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பிற்பாடு சொல்றேன். அதை 14:1 படிங்களேன். கண்டு, அங்கேயும் கண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா சிம்சோனுடைய கண்கள் எப்படி இருக்குதுன்னா பெண்கள் மேலையா போகுது. விபச்சாரத்தனத்திலையும் வேசித்தனத்திலையும் அவனுடைய கண்கள் போகுது. ஆனா தேவன் பாத்தீங்கன்னா அவனை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிறார். ஆனாலோ சிம்சோனுடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கிறது? விபச்சாரத்தனத்திலையும் வேசித்தனத்திலையும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் இதுவே சுத்தி சுத்தி வருது. அதுலதான் தன்னுடைய தாய் தகப்பன்கிட்ட போய் சிம்சோன் சொல்றாரு, எனக்கு அந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய கண்களுக்கு அவ பிரியமானவளா இருக்கிறா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனா பாத்தீங்கன்னா தேவனுடைய காரியங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. நியாயாதிபதிகள் 16:21 படிங்க. 16:21. போதும். பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்க? அவனை கண்ணை பிடிச்சு, அவனை பிடிச்சு என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கண்ணை எடுத்துட்டாங்க. அவன் ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொன்னா? அவனுடைய கண்களுக்கு பிரியமா இருந்தான். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க அந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது தெரியும் அவன் செய்த பாவங்கள் எப்படிப்பட்டது என்று. அவன் தன் மனைவியை வந்து வேற ஒருத்தர் திருமணம் செய்துட்டான்னு சொல்லிட்டு நரிகளை பிடிச்சு அந்த இடத்தையே அழிச்சு போடுறான், சரியா? ஆனா அதை செய்து முடிச்சுட்டு திருப்பி வரும் பொழுது ஒரு விபச்சார ஸ்திரிய அவன் பார்க்கிறான். அப்பவும் அவன் மனம் திரும்பல. யாரு? சிம்சோன். சிம்சோன் எதற்காக அழைக்கப்பட்டான்? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று. ஆனா அந்த இடத்துலயும் அவன் என்ன செய்யறானா? ஒரு விபச்சார ஸ்திரிய பார்க்கிறான். அது பாத்தீங்கன்னா 15:20 படிங்களேன். எத்தனை வருஷம் நியாயம் விசாரிச்சா? 20 வருஷம். அந்த 20 வருஷத்துல அவன் நியாயம் விசாரிச்சான்ன்றது வந்து எப்படி நியாயம் விசாரிச்சான்னு நமக்கு தெரியாது. ஆனா நியாயம் விசாரிச்சுதான் இருக்கான் என்று போட்டிருக்கதே தவிர ஆனா எப்படின்னு தெரியாது. ஆனா காலப்போக்குல அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவன் தெலேலா என்று ஒரு பெண்ணோட வீட்லயே தான் இருக்கிறான். எங்க?
விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையுமே இருக்கிறான். ஆனா பெலிஸ்தியர் கையில அந்த பெண் மோசம் போனதே அவனுக்கு தெரியல. சரியா? அப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கிறதுல அது நான் நோட் பண்ணல. ஆனா பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர் சிம்சோனை விட்டு போனது சிம்சோன் அறியாதபடிக்கு இருக்கிறான். காரணம், நம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அவருக்கு விபச்சாரம், வேசித்தனமும், பொய்யும், திருட்டும், விக்கிரக ஆராதனையும் பிடிக்காது. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அதனால ஆவியானவர் அவனை விட்டு விலகினது கூட சிம்சோனு அறியவில்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனோடு நடக்க வேண்டும் என்று நினைத்த மனிதனை அவனுடைய இச்சையின் நிமித்தம் அவன் என்னன்னா விழுந்து போய்விட்டான். அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போனது கூட தெரியாதபடிக்கு அவன் தன்னுடைய இச்சையின் நிமித்தம் அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? தன்னுடைய வாழ்க்கையை காலப்போக்கில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா கேடுகிட்ட வாழ்க்கையா இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த விபச்சார ஸ்திரிய தேவனை விட விபச்சார ஸ்திரியை அவன் ரொம்ப நம்பினான். காரணம் என்னன்னா அவளுடைய இருதயம், அவள் அனுதினமும் அவனை என்ன பண்றா? அப்படியே போய் டார்ச்சர் பண்றா. என்ன ரகசியம்? எப்படி உனக்கு இவ்வளவு பலன் இருக்கு, எப்படி இவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லி என்ன பண்றான்? அனுதினமும் அவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறான். ஆனா 3 டைம் அவன் பொய் சொல்லிடுறான். ஆனா கடைசியா என்ன ஆகுதுன்னா, சரி அவன் இவ்வளவு ஏமாத்திட்டேன்னு சொல்லி அவளுடைய வார்த்தைகள்னால அவனை மயக்கினதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லிடுறான். என்ன ஆகுது? கடைசியில தன்னுடைய முடிய இழந்து விட்டதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடியே தேவன் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போனது தெரியல. அவனுடைய முடிய இழந்துடுறான். அப்பதான் நம்ம பாக்குற 16:16 21 பார்க்கும் பொழுது அவனை பிடித்த உடனே என்ன பண்றாங்கன்னா அவனுடைய கண்ணை பிடிங்கிடுறாங்க. அந்த பெண் எப்படி இருந்தது? அவனுடைய கண்ணுக்கு இன்பமாய் இருந்தது. அதான் பழைய ஏற்பாட்டுல நம்ம படிக்கிறோம், பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு. நீ எந்த இடத்துல நீ விபச்சாரம் செஞ்ச, உன் கண்ணுனால விபச்சாரம் செஞ்சது நிமித்தம் தேவன் சிம்சோனுடைய கண்களை ஃபர்ஸ்ட் பிடுங்கினார். ஆனா சிம்சோனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே 2 டைம் தான் ஜெபம் பண்ணியிருக்கான். அதை நீங்க பார்க்கும் பொழுதே தெரியும். சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில 2 டைம் ஜெபம் பண்றான். எப்படின்னா தன்னுடைய மரண பாதையில இருக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் அந்த பெலிஸ்தியரோட சண்டை போட்டுட்டு வரும் பொழுது தண்ணி இல்லாம, தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாம அவன் என்ன பண்றான்னா கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய ஜனத்தை, இவ்வளவு ஆட்களை நான் கொன்னுட்டேன், ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு தண்ணி இல்லை, நான் சாக போறேன், அதுக்காகவா நான் இவ்வளவு பேர்த்த கொன்னேன்றான். அப்ப ஜெபிக்கிறான். ஆனா அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு? ஒரு நீர் ஊற்றை கொடுத்து தண்ணி வர வைக்கிறாரு, தண்ணி குடிக்கிறான். கடைசியா பாத்தீங்கன்னா அவன் மரண தருவாயில இருக்கும் பொழுது, பெலிஸ்தியரின் கையில மாட்டிக்கொண்டு அவன் சாகும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எனக்கு நான் செஞ்சது பண்ணிட்டு எனக்கு திருப்பி ஒரு பலனை கொடுங்க, நான் அவங்களையும் கொண்டுட்டு நானும் செத்து போயிடுறேன். ஆனா அவனுடைய அழைப்பை அவன் மறந்துட்டான். அவனை ஆண்டவர் எதுக்காக தேர்ந்தெடுத்தார்? ரட்சிக்க, அவனை ரட்சிக்க. அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் இருக்கு. அவன் மரணம் கூட சந்தோஷமா இல்லை அவனுக்கு. எப்படி? அவனுக்கு சந்தோஷமா இல்லை. இடுக்கங்கள்ல அந்த பில்டிங் விழுந்து மரித்து போனான். அப்படிதான் சிம்சோனுடைய வாழ்க்கை. ஆனா காலப்போக்குல சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு லெசன், நம்ம இப்படி வாழக்கூடாதுன்றது ஒரு லெசன் சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு காரியம் பார்க்கும் பொழுது, தேவன் இன்னும் ஒருவனை தமக்கென்று தேர்ந்தெடுத்தார். அவனையும் நாம் பார்ப்போம். இன்னைக்கு டைம் இருக்கா? டைம் இருக்கா? ஓகே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. அப்போஸ்தலர்கள் இது யாரு? சவுல். அவன் எப்படிப்பட்டவன்? ஆமா, கிறிஸ்தவர்களை என்ன பண்றான்? கொலை செய்யறான்.
அவன் யாருன்னு நம்ம பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் சவுல் எப்படிப்பட்ட, சவுல் நம்ம சவுலனே வச்சுக்கோம், பவுல் அப்புறமே மாறட்டும். சவுல் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படித்தவன், நல்ல அந்த காலத்தில் என்ன ஹையஸ்ட் எஜுகேஷனோ அதை படித்தவன், எல்லாம் பைபிள் எல்லாமே அந்த காலத்தில் என்ன வேத வாக்கியங்கள் இருந்துச்சோ எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனிதனாக இருக்கிறான். கமாலியல் என்ற ஒரு ஹையஸ்ட் பிரீஸ்ட் கிட்ட என்னவா இருக்காரு, அசிஸ்டண்டா இருக்காரு. அந்த இடத்துல படிச்சு வளர்ற ஒரு சவுலா இருக்கிறார். சவுலுடைய காரியங்கள் பார்க்கும் பொழுது அவனுக்கு வைராக்கியம், எப்படி இந்த மரித்து போன கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களை என்ன பண்ணணும், கொலை செய்யணும், அவங்கள துன்பப்படுத்தணும், அவங்க பேசுறது பண்றது எல்லாம் தவறா இருக்கிறது, என்னுடைய புஸ்தகத்துக்கு விரோதமாக, என்னுடைய டாக்டரினுக்கு விரோதமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சவுலுக்கு, அப்போ தேவன் அறியாதபடிக்கு சவுல் இருக்கார். அப்போ அந்த சவுலுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவன் எப்படியாவது அந்த ஹையஸ்ட் பிரீஸ்டுங்கள்ட்ட எல்லாம் போய் என்ன வாங்குறாரு, லெட்டர் வாங்கிட்டு போறாரு. எந்த கிறிஸ்தவனை பார்த்தாலும் நீ கொண்டாடலாம், இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி ஒரு லெட்டரை வாங்கிட்டு கிளம்புறாரு. சிஸ்டர் கீழே படிங்க, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. போதும். சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இங்க பாத்தீங்கன்னா சிம்சோனுடைய வாழ்க்கையில என்னாச்சு, தன் தாயின் கர்ப்பத்திலேயே தேர்ந்தெடுக்கிறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா டைரக்டா ஆண்டவரே வராரு. எப்படி? ஒளியின் மூலியமாக தேவன் வராரு. யாரை தேடி வராருன்னா சவுலை தேடி வராரு. அப்படியே கீழே படிங்க. போதும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று யார் கேட்கிறா? சவுல் கேட்கிறார். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் என்னவா கேட்டிருக்கணும்னா, எதுக்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்க? ஆனா சவுலுடைய வார்த்தை, ஃபர்ஸ்ட் வார்த்தை இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி சவுல் கேட்கிறார். கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அது கீழே படிச்சுட்டு வாங்களேன், 9 வரைக்கும் படிங்களேன். எத்தனை நாள்? 3 days ஃபாஸ்டிங். அதாவது கண்ணு தெரியாம, சாப்பிடாம, குடிக்காம அவன் காத்திருக்கிறான். யாருக்காக? தேவன் ஒரு மனிதனை அனுப்புவார் என்று யாருக்கு சொல்லியாச்சு? சவுல்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. யார்கிட்ட? ஆண்டவர் சொல்லிடுறாரு, உனக்காக ஒரு மனிதன் அங்க வச்சிருக்கிறேன், அவன் தான் வருவான்னு சொல்லி. அது கீழே படிங்க சிஸ்டர். அப்படியே யாரு? தமஸ்குல அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன். அவன் யாருன்னா நம்மள மாதிரி ஒரு டிசைபிள் தான், ஒரு சீஷன், கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிற ஒரு மனிதன். அதை அப்படியே நான் சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, தேவனை அதிகமாய் நேசிக்கிற ஒரு மனிதனா இருக்கிறான், கிறிஸ்துவர்களை காப்பாற்றுகிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான், அவனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆனா அந்த கீழே படிக்கும் பொழுது தெரியும், அவனே சொல்றான் ஏசப்பா கிட்ட போய், ஆண்டவரே அவன் யாரு? உங்களுடைய டிசைபிள்ஸை கொல்றான், இங்கேயும் அவங்களை கொல்றதுக்கு தான் வந்திருக்கான். இதெல்லாம் தேவனுக்கு தெரியுமா? தெரியாதா? அவரு தான் சவுலை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. ஆனா அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அனனியா தெரிந்துதான் பேசுறாரா தெரியாம பேசுறாருன்னு தெரியல. ஆனா தேவன் தான் சொல்றாரு நீ போன்னு சொல்றாரு. ஆனா இங்க நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னா, தேவன்ட்டு 1008 கேள்வி கேட்கறது. அவருக்கு தெரியும் அவர் என்ன சித்தம் வச்சிருக்காரு நம்ம வாழ்க்கையிலன்னு தெரியும். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா 1008 கேள்வி கேட்போம். ஆண்டவரே அங்க போகணுமா? எதுக்காக போனோம்? அங்க இது இருக்குதே, அது இருக்குதே, எல்லாமே கேட்போம். ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ போ, அவனை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் தான் அனனியா கிட்ட சொல்றாரு. அவன் எங்க போய் நிற்பானா? ராஜாக்களுக்கு முன்பாகவும் ஆசாரியர்களுக்கு முன்பாகவும்
அப்புறம் புறஜாதி மக்களுக்கு முன்பாகவும் அவனை நிறுத்துவேன். அவன் எனக்காக இரத்த சாட்சியை மரிக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனை நான் ஊழியத்திற்கு என்று தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இங்க சவுலுக்கும் சாம்சனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. சவுல் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல பாதி புஸ்தகம் எழுதுனது பவுல் தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சவுலாய் இருந்த ஒரு மனிதன் பவுலாய் மாறி கர்த்தர் தேர்ந்தெடுத்த மனிதன் தன்னுடைய முழு வாழ்க்கையும் மாத்தி தன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் அநேக காரியங்கள்ல தேவனுக்காக உண்மையாய் நின்ற ஒரு மனிதன் பவுல். காரணம் என்னன்னா, 12 அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா 3 வருஷம் தேவனோட கூட இருந்தாங்க. தேவனோட அன்பு தெரியும், தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியும், எப்படிப்பட்டவர்னு தெரியும். ஆனா சவுலுக்கு அதெல்லாம் தெரியாது. அவரை குறிச்சு என்ன கேள்விப்பட்டவர் தான் சவுல். ஆனா பவுலா மாறினதுக்கு அப்புறம் தேவனோடு நெருங்கி வாழ்றாரு, தேவனோடு சஞ்சரிக்கிறாரு, தேவனோடு அவர் என்ன சொல்றாரோ செய்யற. நீ அங்க போற, நீ போகணும், அடிப்படுவ, அந்த இடத்துல நீ உன்னை அடிப்பாங்க, நீ அங்கதான் போகணும் அப்படின்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, நான் போக மாட்டேன்றவரு, என்ன அடிப்பாங்க அப்படின்னு. இல்ல, நான் போறேன். ஆனா பாத்தீங்கன்னா போற இடத்துல தனியா போறாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு ஆத்மாவை தேவன் வச்சிருப்பாரு. அந்த இடத்துல போற இடத்துல எல்லாம் சபையை உண்டாக்குறாரு, போற இடத்துல எல்லாம் ஆத்மாக்களை உண்டாக்குறாரு, போற இடத்துல எல்லாம் ஜனங்களை உண்டாக்குறாரு. இன்னைக்கு கிறிஸ்துவம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா அது பவுல் நிமித்தம். தேவனுடைய அழைப்பை அவர் மறக்கவில்லை. தேவனுடைய அழைப்பை அவர் தன்னுடைய இரத்த சாட்சியை மறிக்கிற அளவுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு கூட அவர் உண்மையாக இருந்தார். அவருடைய லைஃப் ஹிஸ்டரி பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. போற இடத்துலலாம் அடி வாங்குறாரு, போற இடத்துல எல்லாம் உதைக்கிறாங்க, போற இடத்துல எல்லாம் ரத்தமா இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவர் அடி வாங்கி உடம்புல எல்லாம் காயம் இருந்திருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி காரெல்லாம் கிடையாது. எப்படி போயிருப்பாங்க? கடல் வழியா போயிருப்பாங்க, நடந்து போயிருப்பாங்க. ஒரு இடத்துல கடல் வழியா போகும் பொழுது கூட என்ன ஆகுது, ஷிப் உடஞ்சிருது. சொல்றாரு, யாருமே சாக மாட்டீங்க, பத்திரமா உங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்றாரு தேவன். இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னாண்டவரே, வரும்போதெல்லாம் சோதனைகள், நான் என்னுடைய வாழ்க்கையில போதும் ஆண்டவரே, என்னால முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா பவுலுடைய வாழ்க்கையில எனக்கு இதுதாங்க முக்கியம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமா இருக்குது. அவருக்கு சாவ கூட ஒரு ஆதாயமாய் பார்க்கிறார் பவுல். ஆனா இங்க சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுக்கு எல்லாமே இந்த உலக பிரமாணமான காரியங்களும் விபச்சாரமும் வேசித்தனம் தனக்குண்டான காரியத்தை மாத்திரமே சிம்சோன் நினைத்தான். ஆனா பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதற்கும் ஜீவனையும் கொடுத்து இன்றைக்கு இவ்வளோ ஜனங்கள் இந்த உலகம் ஃபுல்லா புதிய ஏற்பாடு படிக்கும் பொழுது பவுலை நினைச்சு பார்க்கிறோம். ஆனா ஒரு இடத்துல கூட சிம்சோனை நினைச்சு பார்க்கறது இல்லை. சிம்சோன் ஒரு பேட் எக்ஸாம்பிளா பைபிள்ல இருக்கிறாருன்னா அதற்கு காரணம் ஆண்டவருடைய அழைப்பை மறந்தது நிமித்தம். இன்னைக்கு நம்ம செகண்ட் லைஃப் மினிஸ்ட்ரின்னு பேர் வச்சிருக்கோம். இது நமக்கு என்னன்னா, நமக்கு ஒரு செகண்ட் லைஃப் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அழைப்பு. சிம்சோன் போல் விழுந்து போகாதபடிக்கு பவுலை போல இரத்த சாட்சியாய் மறிக்கிறதுக்கு கூட நம்ம எல்லாருமே ஆயத்தமா இருக்கோம். ஏன்னா வருகிற நாட்கள்ல பெர்சிக்யூஷன் நிறைய இருக்கும். நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள். உனக்காக நான் அதிகமா ஜெபிக்கிறேன். ஆனா தேவன் அநேக காரியங்களை உன்னையும் நம்மளை வைத்து செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னன்னா, நான் ஏன் இந்த சவுலையும் சாம்சனையும் எடுத்தேன்னா அது என்னன்னு எனக்கு தெரியாது. தேவன் என்னோடு பேசின காரியம் அது. இன்னைக்கு தேவன் என்னோடு, நான் பைபிள் எடுத்தோடனே எனக்கு தேவன் எனக்கு காட்டின காரியம் அது. சிம்சோனை போல் நாங்க வாழாதபடிக்கு எங்களுக்கு நம்ம சிம்சோனை போல தான் இருந்தோம் இல்லையா? அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே சிம்சோனை போல தான் இருந்தோம். ஆனா தேவன் கொடுத்த 2வது வாழ்க்கைய நம்ம பவுலை போல வாழ வேண்டும். பவுலை போல வாழ வேண்டும். சிம்சோனை போல் மறுபடியும் விழுந்து போகாதபடிக்கு, சிம்சோனை போல் வாழாதபடிக்கு தேவனுக்காக நாம் ஓட வேண்டும், கர்த்தருக்காக நிற்க வேண்டும். அடித்தாலும் உதைத்தாலும் தேவனுக்காக மரிக்கிறது நமக்கு நித்திய ஜீவன்ல சந்தோஷமா இருக்கும். அது ஒரு பெரிய பாக்கியம். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்னா பயப்படுறோம். வெளியில போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு பயப்படுறோம். ஆனா பாத்தீங்கன்னா
பவுல் அப்படி பயந்திருந்தாருன்னா இவ்வளவு கூட்ட ஜனங்களாவது ஆயத்தப்படுத்திருக்க முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தைகளை நாம் பற்றி கொண்டு ஓடும் பொழுது ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல விழுந்த அதே அபிஷேகம் இன்றைக்கும் விழும். அதே அபிஷேகத்தினால் நம்ம ஓடுவோம். ஏன் அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலன்னா, இந்த காலத்துல போதிக்கிற போதகர்களுமே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமே குறித்து பேசுகிறார்களே தவிர ஆண்டவருடைய வார்த்தையை யாரும் பேசுறது கிடையாது. காரணம் என்னன்னா, அப்படிதான் மக்களும் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆட்டுக்குட்டிகளை ஓநாயின் கையில மாட்டிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட்டமா இருக்கலாம், ஆனா சத்தியத்தை அறிந்தவர்கள். இன்னைக்கு தேவன் வந்தா நம்ம போவோம், இன்னைக்கு தேவன் வந்தா நம்ம போவோம். அவ்வளோ பெரிய சபைகள் இருக்கு, எத்தனை ஆத்துமா போவோம்? பாஸ்டர் போவாரா? இன்னைக்கு நம்ம தேவன் இன்னைக்கு வந்தா நம்ம போயிருவோன்ற ஒரு நித்தியத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம மனசாட்சியோட சொல்றோம், தேவன் வந்தா நான் போயிருவேன், வைராக்கியமா இருக்கிறேன் நானே அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற சபையில போய் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டு சபையை விட்டு அமுச்சு விட்டுருவாங்க. இதெல்லாம் இங்க பேசாதீங்க. ஆனா நாட்கள் கடந்து போகும், தேவனுடைய வார்த்தை அக்கினி போல் எல்லா சபை மேலும் விழும். அன்றைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கு தேவன் காண்பித்தது போல ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவார் தேவனுக்கு. அவருடைய வருகைக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவார். நம்ம ஆயத்தமாக காத்திருக்கணும். ஏன் இந்த காத்திருக்கணும்னு சொல்றேன்னா, தேவன் எப்போ வருவாரு தெரியாது. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கணும் மனிதர் வாக்கியம். நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். சிம்சோனை போல் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா சிம்சோனை போல் ஒரு பேட் எக்ஸாம்பிள் கிடையாது. அவனை ஒரு இரட்சகராய் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், ஆனால் அவனுடைய வாழ்க்கை விழுந்து போய்விட்டது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் வரும். நம்மளுடைய பாவமே எங்க இருந்து வருதுன்னா கண்ல இருந்து தான் வருது. உன்னுடைய கண்ணானது என்ன? அந்த விளக்கு. அதேதான். அப்படிப்பட்ட கண்ணை நீங்க பாதுகாத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு, நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சிடும். அப்ப அதனாலதான் சிம்சோனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவனை ஃபர்ஸ்ட் பிடிச்ச உடனே கண் எடுத்துறாரு. தேவன் கொடுத்த பனிஷ்மெண்ட் சிம்சோன். இனி உன் வாழ்க்கையில யாரையுமே பார்க்க முடியாது. தகப்பன், தாய், உன்னுடைய நண்பன், ஏன் உன் சொந்த குழந்தைய கூட பார்க்க முடியாது. பிடிங்கிட்டாங்க. ஆனா கிடையாது. தன்னை நேசித்த அந்த ஒரு விபச்சார ஸ்திரீ கூட சாகும்பொழுது வரல இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் லைஃப் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு இல்ல, யாருமே இல்ல நம்ம கூட. சொன்ன போது பாடிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, எங்க கூட எல்லாருமே இருந்தாங்க ஆண்டவரே, சொந்தக்காரங்க இருந்தாங்க, நண்பர்கள் இருந்தாங்க, யாருமே இல்ல ஆண்டவரே, எல்லாம் போயிட்டாங்க. உங்களுக்காக நான் நிற்கும் பொழுது எல்லாம் போயிடுவாங்க. கர்த்தருக்காக நீங்க நிற்கும் பொழுது யாருமே இருக்க மாட்டாங்க. தேவன் என்ன பண்ணுவார்னா உங்களை வேர் பிரித்து எடுப்பார். கர்த்தர் உங்களை பிரித்து எடுப்பார். தன்னுடைய ஊழியத்திற்கென்று வேர் பிரித்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டாதவங்களை எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுவாரு? பிரிச்சு எடுத்துருவாரு. இதெல்லாம் உனக்கு வேண்டாப்பா, நான் உனக்கு புதுசா தரேன், புதுசா உனக்கு கொண்டு வரேன். எல்லாமே புதுசுதான். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே புதுசுதான். பவுலுடைய வாழ்க்கையில எல்லாமே புதுசா இருந்துச்சு, எல்லாமே புதுசுதான். அவர் போற இடத்துல எல்லாம் அற்புதம், அடையாளம், அதிசயங்கள் நடக்குது. அவருடைய வார்த்தைகள் தீர்க்கமா இருக்குது. அவருடைய வார்த்தைகள் எப்படி தீர்க்கமா இருக்கிறது. கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதன், ஆவியானவர் அவரோடு கூட இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு பக்கம் ஊழியம் செய்யறாங்க, இந்த பக்கம் இவர் ஊழியம் செய்யறாரு. அவங்களுக்குள்ள பார்ஷாலிட்டி கிடையாது. இது என்னுடைய சபை, நீ இங்க வா, அங்க போகாத, யாரையும் குறிச்சும் குறை பேசுறது கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் என்ன ஒரு காரியம்னா, ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவங்களோட கூட நம்ம போகணும் தான் எல்லாருமே ஊழியம் செஞ்சாங்க ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல. அந்த ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல நடந்த அபிஷேகம், அதிசயங்கள், அற்புதங்கள்ல ஏன் இந்த நாட்கள்ல நடக்கிறது இல்லைன்னா, கடைசி காலத்துல இருக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் சபைகளுக்குள் இருக்கும், வேறொரு கிறிஸ்துவின் ஆவியும் சபைக்குள் இருக்கு, வேற ஒரு சுவிசேஷமும் சபைக்குள் இருக்கிறது, வேறொரு அபிஷேகமும் சபைக்குள் இருக்கிறது. அப்போ நம்ம வேறு பிரித்து வரும் பொழுது தேவன் தனியா பிரிப்பார், நம்மளெல்லாம் அவங்களெல்லாம் தனியா பிரிப்பார். அப்ப பிரிஞ்சு வரும் பொழுது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. சவுல் கூட யாருமே இல்லை, தனியா இருக்கிறாரு.
அறையில 3 நாள் கண்ணு தெரியாம சாப்பிடாம தண்ணி குடிக்காம 3 நாள் தனியா இருக்கிறார். ஆனா தேவன் அவரோடு கூட இருந்தார். அதன் நிமித்தம் தான் 3 நாளைக்கு முன்னாடில இருந்தே அங்க ஒரு ஆளை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாரு. அனனியான்ற ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஏன்னா அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இவன் இங்க இருந்தாலும் சாப்பிடாம கண்ணு தெரியாம குடிக்காம இருந்தாலும் இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஐயோ நம்ம இப்படி ஆயிட்டோமே நினைச்சிருக்கலாம். ஆனா தேவன் அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அனனியான்னு ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு இருக்கிறாரு. போப்பா, நீ தான் கரெக்டான, நீ போய் சொல்லு, நீ தான் சொல்லணும்னு. ஆனா அவன் அங்க விவாதம் பண்ணிட்டு இருக்கான் தேவனோட. நிறைய நாட்கள் நம்ம தான் அப்படிதான் பண்ணுவோம். ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொன்னார்னா நம்ம விவாதம் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவரே, அங்க எனக்கு அவரை பிடிக்காது, எனக்கு இவரை தெரியாது, நான் எப்படி போவேன்னு சொல்லிட்டு இதுலயே டைம் ஆகணும். ஆனா தேவன் சொல்லும் பொழுது கிளம்பி போயிட்டே இருக்கு. போகும் பொழுதுதான் அந்த இடத்துல அற்புதமும் அடையாளமும் நடக்கும். இன்னைக்கு என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்தது தேவனுடைய சித்தமா இருக்கலாம். ஆனா நான் சொன்னது இந்த செகண்ட் லைஃப் மினிஸ்ட்ரி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் லைஃப் தான். ஏன்னா இந்த வாழ்க்கையை நம்ம விட்டு கொடுக்காதபடிக்கு, பாவத்துல மறுபடியும் போகாதபடிக்கு, ஏன்னா நம்ம அனுபவிச்சிட்டோம், நம்ம எல்லாத்தையும் வாழ்க்கையில அனுபவிச்சிட்டோம். எல்லா கஷ்டம், துக்கம், பாரம், கண்ணீர், வேதனை, வலி எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். ஆனா இதுக்கு மேலேயும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாரு, அப்பா நீ அனுபவிச்சதெல்லாம் போதும்பா, நீ என்கிட்ட வந்துரு, நீ எனக்காக நில்லு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ எனக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்து, நான் வந்து ஆசீர்வதிப்பேன். இந்த இடத்துல நான் சொல்றேன், ஆண்டவருக்கு முன்பாக சொல்றேன், இந்த இடத்த கண்டிப்பா நிரப்புவார் தேவன். இந்த இடத்தை நிரப்புவார். கர்த்தர் அநேகரை இந்த இடத்துல இருந்து கொண்டு போவார். நம்ம நேற்று ஜெபித்தது போல இந்த இடம் ஒரு எழுப்புதல் இடமாய் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் நான் ஏன் சொல்றேன்னா, கொஞ்சம் இடத்துலதான் தேவன் மகிமைப்படுறாரு. நான் ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்றேன். இது வந்து என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையில நடந்தது. நான் வந்து அப்போ கை குழந்தை, எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, தேவன் அப்போ வீட்டுல ரொம்ப வறுமை, அப்பாவுக்கு வேலை இல்லை, அம்மாவுக்கும் வேலை இல்லை, ரொம்ப வறுமை வீட்டுல. வறுமை அப்படி ஒரு வறுமை. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அக்கா வந்து என்னை விட ஒரு 4 வயசுக்கு பெரியவங்க. இப்போ எங்கள் அக்கா சின்ன குழந்தை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் ஒன்றுமே இல்லை, குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் அக்காவுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே அந்த காலத்தில் வந்து 2 ரூபாய் இருந்தால் போதும், ஆண்டவரே எனக்கு ஒரு 2 ரூபாய் கொடுங்க, என்னுடைய குழந்தைக்கு நான் கொஞ்சம் ரவை வாங்கி கொஞ்சம் எண்ணெய் வாங்கி ஒரு உப்புமா செஞ்சு கொடுத்துருவேன் என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு அம்மா முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு எழுந்துட்டு வந்திருக்காங்க. அப்போ எங்கள் வீடை கடந்து தான் ஓட்டுப்பட்டறைக்கு போகணும். ஓட்டுப்பட்டறைக்கு நம்ம போக வேண்டிய வழியா, வெலிங்டன்லேருந்து அப்படியே அந்த பிருந்தாவன் ஸ்கூல்கிட்டருந்து ஏறி போகணும் ஓட்டுப்பட்டறைக்கு. அப்போ போகிற வழி தான். அப்போ திடீர்னு பார்த்தா 2 லேடிஸ் வந்தாங்க வீட்டுக்குள்ள. வந்து கதவை திறந்தோடனே, சொல்லுங்க, இல்லை நாங்கள் இந்த வழியாக கடந்து போகிறோம், மழை வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நேரம் இங்கே தங்கிட்டு போகலாமா இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்களாம்மா வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மாதிரி இருந்தாங்களாம்மா, பிளாக் கலர் படுதா போட்டுட்டு ரொம்ப ஃபேராக உட்காந்துருந்தாங்களாம்மா. அப்போ எங்கள் அக்காவை கூப்பிட்டு கேட்டாங்களாம்மா, சாப்பிட்டியா பாப்பா நீ அப்படின்னு கேட்டாங்க. அக்கா சொன்னாங்களாம்மா, இல்லை நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி மழை விடுற மாதிரி இருக்கு, சரி நாங்கள் கிளம்புறோம். மழையே இல்லை, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மழை இல்லை. ஆனால் அவங்க அப்படி சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, சரி நம்ம மழை வராதாட்டு இருக்குது, மழை விடுற மாதிரியும் இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சுருக்கு பையிலிருந்து 2 ரூபாய் புது நோட் எடுத்து எங்கள் அக்கா கையில் கொடுத்துட்டு நீ வச்சு கொண்டு போயிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து அக்கா கையை இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களா, 2 ரூபாய். சரியா, எங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, இன்னைக்கு வரைக்குமே நான் அந்த 2 பேர்த்த தேடுறேன், கண்ணில் மாட்டவே இல்லை. அவங்க யாருன்னு தெரியாது, எப்படி எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாது. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், அது ஆண்டவர் 2 தூதர்களை அனுப்பி அந்த 2 ரூபாய் கொடுத்துருக்காரு. அன்னைக்கு எங்க அம்மா சொல்றாங்க, இன்னைக்குமே சொல்லுவாங்க, அந்த 2 ரூபாய் நிமித்தம் உங்க அக்கா சாப்பிட்டா, நாங்க அன்னைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு. அப்போ தேவன் பாத்தீங்களா, நமக்கு தேவையானது 2 ரூபாய். நம்ம எவ்வளவு கேட்டோம், 2 ரூபாய் கேட்டோம். அந்த 2 ரூபாவை கொடுக்கறதுக்கு 2 பேர்த்த அமைச்சிருக்காரு தேவன். அது யாருன்னே தெரியாது இல்லையா. இன்னைக்கு தேடினாலும் அந்த 2 பேரு காணும்.
அதுதான் நம்மளுடைய தேவன். தேவனை சார்ந்து கொள்ளவும், தேவனை பற்றி கொள்ளவும், தேவனோடு நடக்கிறதும் ஒரு ஆனந்தம். இந்த உலக பிரமாணமான ஒரு வாழ்க்கையில வாழ்றதும் ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் அது ஆனந்தம் கிடையாது. எப்பொழுதுமே துக்கம் இருக்கும், எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு பாரம் இருக்கும், ஒரு வெறுப்புலயே இருப்போம். ஆனா தேவனோடு சார்ந்து வரும்பொழுது ஒரு மனசுல எவ்வளவுதான் பிரச்சனையா இருக்கட்டுமே, இந்த முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, இருதயத்துல ஒரு சமாதானம். அதான் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னன்னா, நான் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த பூமியில எதுவுமே வேண்டாம், நமக்கு அவருடைய சமாதானம் மாத்திரமே இருந்தா போதும். இந்த உலகத்தையும் சரி, இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தையும் சரி நம்ம அசைச்சு காட்டணும். இந்த செகண்ட் லைஃப் மினிஸ்ட்ரி நம்ம எல்லாத்துக்குமே செகண்ட் லைஃப். சிம்சோனை போல இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கு. நம்முடைய அப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா மொபைல் ஃபோன்ல எல்லா காரியமும் மொபைல்ல இருக்கு. நீங்க வெளியிலாம் தேடி போவே வேண்டாம். அந்த காலத்துல நம்ம வெளியில தான் தேடி ஓடிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் மொபைல் ஃபோன்ல எல்லாமே வந்துருச்சு. இந்த மொபைலை விட்டு நம்ம தூக்கி வச்சுட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில 99% பரிசுத்தமா வாழ்ந்தாங்க இல்லையா? நான் அதனாலதான் சபைக்குள்ள போகும்பொழுது கூட என்னோட போனை நான் வச்சுட்டு வந்துடுவேன், கார்ல வச்சுட்டு வந்துடுவேன். கூப்பிடுறவங்க அப்புறமேட்டு கூப்பிட்டுன்னு சொல்லி. ஏன்னா எனக்கு இந்த போனை கொண்டு வந்து சபையில எப்படி வச்சிருப்பாங்கன்னா, பைபிள் மூடி பைபிள் மேல போன் வச்சிருப்பாங்க. போனு தான் முக்கியம். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் பார்ப்பேன் எல்லா சபையிலையும் சரி, நம்ம சபையிலையும் நான் பாஸ்டர்ட்டே சொல்லியிருக்கிறேன், பாஸ்டர் போன் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல பாஸ்டர், நீங்களே யூஸ் பண்ணீங்கன்னா மற்றவங்க யூஸ் பண்ணுவாங்களே இல்லையா? நீங்க போய் எப்படி நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க? சொல்ல முடியாது இல்லையா? யூஸ் பண்றீங்களே பாஸ்டர். இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் கேட்டுருவாங்க, அங்கிள் நீங்களே யூஸ் பண்றீங்க, நாங்க யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா அதுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஜெபிப்போம். நம்ம சிம்சோனாய் விழுந்து பார்த்து எச்சரிக்கையா இருக்கும். நம்ம பவுலை போல இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தை கலக்கிறோம், எல்லா இடத்துக்கும் போறோம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துறோம். ஆண்டவர் வரும் பொழுது அவருக்காக நம்ம ஒரு கூட்ட ஜனத்தை கூட்டிக் கொண்டு அவரோடு நம்ம போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் தேவனுக்காக நம்ம நிற்போம், தேவனுக்காக ஓடுவோம், தேவனுக்காக மரிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. தேவனுக்காக ஓடுவோம், சத்தியத்துல நிற்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம விழுந்து போகாதபடிக்கு சத்ருவானவன் என்ன பண்ணுவானா, விதைச்சிட்டே இருப்பான். அவன் கண்ணி வச்சுட்டே தான் இருப்பான். நம்ம தப்பிச்சு 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 போகணும். யோபுவை போல எப்படி இருக்கணும், தப்பிச்சு 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 போனாதான் நமக்கு ரெட்டிப்பான என்ன நன்மைகள். பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது, தேவன் நமக்கு தருவார். இப்போ எத்தனை பேர்? 8 பேர் இருக்கோமா? 8 9 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது ரெட்டிப்பா தருவார். 18 மாறும், 18ல இருந்து மாறும். தேவன் நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த வீட்டு மேல ஒரு ஹால் எடுக்கலாம்னு சொல்லி ஹாலுக்கு போனோம்னா தேவன் நமக்கு ஒரு லேண்டை கொடுப்பாரு. அந்த இடத்துல ஒரு சபையை கட்டுவோம், அந்த இடத்துக்கு ஆத்துமாக்கள் வருவாங்க. எல்லாத்துக்குமே செகண்ட் லைஃப் தான். நம்மளை தேடி வர்றவங்க அத்தனை பேர்த்துக்கும் செகண்ட் லைஃப் தான். புரிஞ்சுச்சா? நம்மளை தேடி வர்ற எல்லாத்துக்கும் செகண்ட் லைஃப். தேவன் புது ஆத்துமாக்களை கொண்டு வருவார். நமக்கு பழைய ஆத்துமாக்கள் வேண்டாம். காரணம் ஏன்னா நம்ம புறஜாதிகளுக்காக பவுலை போல பேதுருவை போல ஓடணுமே தவிர நமக்குள்ள இருக்கிற மக்களுக்காகவே பிரசங்கிக்க கூடாது. ஏன்னா நீங்க போய் பிரசங்கிச்சீங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் அவங்களாம் யாருன்னா பரிசேயரும் சதிசேயர்களுமாய் இருக்கிறார்கள். நம்ம யாருக்காக ஓடணும்? அதுதான் தேவனே என்ன பவுலையும் எதற்காக எடுத்தாரு? புறஜாதிகளுக்காக ஓடுப்பா, அவங்க கரெக்ட், அவங்கதான் இருக்காங்க என் கூட. சலீம் வைராக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் ஒரு முஸ்லீமா இருந்தவனாலதான் வைராக்கியமா இருக்கு. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எழுந்து வருவாங்க, ஆனா விழுந்து போவாங்க. புறஜாதியிலிருந்து வரும் பொழுது கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா நிற்போம். இன்னைக்கு சலீமுக்கு தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு. சலீமுக்கு தெரியும். இன்னைக்கு அவன் இது டெஸ்டிமோனி சொல்லும் போது கண்ணு ஃபுல்லா கண்ணீர், அவன் கண்ணையே தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நான். அப்போ அவனுடைய இருதயத்துல எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும். அந்த மரண தருவாயில அவனுடைய நிலையெல்லாம் எப்படி இருந்திருக்கும். நான் அங்க சர்ச்சில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன்.
ஆனாலும் தேவன் உனக்கு கொடுத்தது செகண்ட் லைஃப், எனக்கு கொடுத்தது செகண்ட் லைஃப். இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு டெஸ்டிமோனி இருக்கா இல்லையா? மைத்திரிக்கு இருக்கு, சிஸ்டருக்கு இருக்கு, ஆண்டிக்கு, உங்களுக்கு, அப்பாக்கு, சலீமுக்கு, எனக்கு, எல்லாத்துக்குமே செகண்ட் லைஃப். இந்த லைஃப் நம்ம கர்த்தருக்காக ஓடுவோம். பேதுருவுக்கும் செகண்ட் லைஃப் தான், பவுலுக்கும் செகண்ட் லைஃப் தான். ஒரே ஒருத்த மாத்திரம் தேவனை விட்டு விலகி போன யூதாஸ் காரியோத்து செகண்ட் லைஃப் கிடைச்சிருக்கும். ஆண்டவர்கிட்ட வந்து அழுது மன்னிப்பு கேட்டிருந்தா செகண்ட் லைஃப் கிடைச்சிருக்கும். ஆனா அவன் விட்டு, அவனும் சிம்சோனோட சேர்ந்த ஒரு மனிதனா இருக்கிறான். தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. என்னுடைய சகோதரர் இன்னைக்கு அந்த 2 சாப்டர் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தனித்தனியாக படிச்சிருப்போம். பட் அதை சேர்த்து நம்ம வந்து இன்றைக்கி அதை வந்து இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்ம எப்படி இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே நம்ம வரணும் அப்படிங்கிறது, இன்னும் அந்த வைராக்கியத்தை தான் வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் அந்த பாரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து சபையில் போய் சொல்லும் போது உண்மையாலுமே கண் கலங்கிட்டேன். ஏன்னா நம்ம அந்த மரண தருவாயில் அந்த ஆண்டவர் வந்து அந்த நிமிஷம் அதை எனக்கு அந்த ஒரு வேளை நம்ம அந்த இடத்துல இறந்துருந்தோம்னா அந்த ஒயின் ஷாப்லேருந்து என்னை வந்து கண்டிப்பாக ஒரு 4 பேர் 2 பேர் ஏதோ தூக்கிட்டு தான் போயிருப்பாங்க. ஆனால் தேவன் எவ்வளோ ஒரு நல்ல அன்பாக இருந்து அதிலிருந்துலாம் விடுதலையாக்கி இன்னைக்கு நம்மளுடைய பாஸ்டர் பேசும்போது அந்த பவுலாக மாறின அந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ வைராக்கியமாக அவர் வந்து அந்த மினிஸ்ட்ரியை எடுத்து உலகமெங்கும் ஒரு பயம் இல்லாமல் எப்படி அந்த ஆண்டவருடைய அந்த அன்பை பெற்றுக்கொண்டு அவ்வளோ துணிஞ்சு அந்த ஊழியத்தை செய்தாரோ அந்த உணர்வு நாம் எல்லோருக்கும் இன்னைக்கு அதை உண்மையாலுமே பெற்றுக்கொண்டு இருப்போம்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதில் முக்கியமாக நான் வந்து இன்னும் ஒரு படி நான் மேலே வந்து எனக்கு அதில் இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் வாஞ்சையாக இருக்கிறேன். அப்போது அந்த மரணத்தை குறித்து நம்ம பேசும்போது கூட, ஏன்னா ஆல்ரெடி நம்ம செத்தாச்சு, மரணங்கிறது என்னன்னு தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி நமக்கு யாருக்குமே வந்து அந்த மரணத்தை குறித்து பயங்கள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம மரித்தாலும் நம்ம வந்து தேவனோட தான் இருப்போங்கிறது அந்த நிச்சயம் நமக்கு இருக்குது. அந்த நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டனால உலகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இன்னைக்கும் அந்த சாவை குறித்து பயத்தோட நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அந்த சாவை குறித்து நமக்கு எந்த ஒரு பயங்களும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்துட்டு அவர் நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் அதே போல சிம்சோன் எதில் இடறி போய் அதுலேருந்து திரும்பியும் அவருக்கு ஒரு செகண்ட் லைஃப் கிடைக்கல. அதே போல் பவுலாய் மாறி அந்த செகண்ட் லைஃப்ல எவ்வளோ உண்மையாக இருந்து ஆண்டவருக்காக ஓடினாரோ அதே ஓட்டத்தை நாம் அனைவரும் ஓடி உண்மையாய் ஆண்டவருக்காக நம்ம வாழணும். ஆண்டவருக்கு திரளான ஜனக கூட்டம், ஏன்னா நமக்கு தரிசனம் கிடைத்திருக்குது. அதனால திரளான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்களை நாம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவருடைய மகிமையை நம்ம வந்து பார்க்கணும். ஆண்டவர் சந்தோஷப்படுறத நம்ம பார்க்கணும். ஏன்னா உண்மையாலுமே ஒரு டைமும் அவருடைய அந்த அன்பை நினச்சி இன்னும் அதிகமாக அவருக்கு எதாவது செய்யணும், இன்னும் எதாவது செய்யணும்னு சொல்லி தான் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ தேவன் இதை அந்த வார்த்தையெல்லாம் கொண்டு நம்மளுக்கு இன்றைக்கி ஆசீர்வதித்ததுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஸோ நன்றி பாஸ்டர், எங்களுக்கு வந்து இந்த வார்த்தையை கொடுத்து எங்களை இன்னும் உற்சாகத்தில் எங்களை பலப்படுத்தி
ஆண்டவர் உங்களை கொண்டு பேசினதுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸோ நம்ம எல்லாம் கண்களை மூடி ஸோ இந்த ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி இன்னும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமைகள் எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. Hallelujah. Thank you Jesus for the wonderful words. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தேவன் எங்களை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அடுத்த லெவலில் கொண்டு போன பெரிய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே உமக்காக ஓட தேவன் எங்களை ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து ஆண்டவரே நீர் சொன்னது போல ராஜா ஆண்டவரே யாத்திரையாக 34:10 படி ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படி நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் சொன்ன உடைய வார்த்தையின்படி எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு உண்மையாய் சாட்சியாய் ஓடி அநேக சாதிகள் ஜனங்களும் இடத்துல தேவனை ஆண்டவரே அப்பா உங்க பக்கம் திருப்ப ஆண்டவரே அப்பா எல்லா ஆண்டவரே ரட்சிப்பின் பாதையை ஆண்டவரே எங்களுக்கு நீர் காட்டி ஆண்டவரே நீர் நடத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தேவனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனே இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் தேவனாய் கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்னென்ன பிளான் திட்டங்கள் வைத்திருக்கு எல்லாவற்றையும் தேவன் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நிரப்பி ஆண்டவரை வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா துதிகர மகிமையும் தேவன் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்களோடும் என்னோடும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Jesus, thank you.